சுசீந்திரம் அருகே வீட்டில் கள்ளக்காதலுடன் உல்லாசமாக இருந்த ஆசிரியை. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியைச் சேர்ந்த 42 வயது பெண் ஒருவர் அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் அவரது வீட்டிற்கு உறவுக்கார வாலிபர் ஒருவர் அடிக்கடி வந்து செல்வார். அப்போது அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இந்த விவகாரம் ஆசிரியையின் கணவருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மனைவியை கண்டித்தார். ஆனால் அவர் வாலிபருடனான கள்ளக்காதலை கைவிடவில்லை. இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசி வந்தனர். சம்பவத்தன்று ஆசிரியையின் கணவர் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தபோது வீடு பூட்டியிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த அவர் வீட்டிற்குள் பார்த்தபோது மனைவியும் அந்த வாலிபரும் உல்லாசமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் அதிர்ச்சியில் அவர் கூச்சலிட்டுள்ளார். அவரது சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் அங்கு திரண்டனர். அப்போது வீட்டுக்குள் இருந்த கள்ளக்காதல் ஜோடி வெளியே வந்தது. உடனே மனைவியை பிடித்து கணவர் சரமாரியாக தாக்கினார். இந்த தாக்குதலின் போது கள்ளத் தொடர்பில் இருந்த வாலிபர் தப்பி ஓடிவிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக மறுநாளும் கணவர் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது கணவர் தாக்கியதில் ஆசிரியையின் காது கிழிந்து தொங்கியது. பின்னர் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். பின்னர் இதனை தனது கள்ளக்காதலனிடம் ஆசிரியை கூறியுள்ளார். உடனே அவர் கள்ளக்காதலியை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வெளியே சென்றிருந்த ஆசிரியையின் கணவரும் அந்த வேளையில் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது காது கிழிந்த பிறகும் மனைவியும் கள்ளக்காதலனும் பின்னும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற கணவர் அந்த வாலிபரை பிடித்து சரமாரியாக தாக்கினார். தொடர்ந்து இந்த விவகாரம் கன்னியாகுமரி மகளிர் போலீஸ் நிலையத்திற்கு சென்றது. போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி ஆசிரியை மற்றும் அவரது கணவர் கள்ளக்காதலன் ஆகியோரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஆசிரியை கள்ளக்காதலனுடன் தான் செல்வேன் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். கணவர் தனக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வருவதாகவும் இனி அவருடன் வாழ முடியாது, கள்ளக்காதலுடன் தான் செல்வேன் என்றார். பின்னர் போலீசார் ஒரு வழியாக அவர்களை சமாதானம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்த விவகாரம் கன்னியாகுமரி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.